தமிழ் சினிமாவில் இது மாதிரி பல கதை வந்திருக்கு. அக்னி நட்சத்திரத்துலேருந்து தொடங்கி இப்போ அந்த சட்னி சாம்பார் வரைன்னு கூட வச்சுக்கோங்க. அது மாதிரி நிறைய கதைக்களம் வந்திருக்கு. ஹீரோ இருப்பார், ஹீரோவுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க, ஹீரோட அப்பா இருப்பார், ஹீரோட அம்மா ஹீரோட அப்பாவுக்கு 2வது தரமாக இருப்பாங்க, இல்லை முதல் தரமாக இருப்பாங்க, இல்லை ஹீரோட அப்பா ஹீரோட அம்மாவை ஏமாற்றி விட்டு போயிருப்பாங்க. ஒன்றும் புரியலையா? வெப்சீரிஸ் பார்க்க கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அந்த வெப்சீரிஸோட பேர் தான் சட்னி சாம்பார். யோகி பாபு நடிச்சிருக்காரு. மக்களுக்கு பரிச்சயமான முகம் தான் இந்த வெப்சீரிஸ் நடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு தமிழ் சினிமாவில் நைய புடைக்கப்பட்ட ஒரு கதையை தான் ராதாமோகன் எடுத்திருக்காரு. ஒரு ஃபீல் குட்டான ஒரு டேரக்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு 2 கதாபாத்திரங்களை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய உணர்வை ஆடியன்ஸுக்கு அதை கடத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு டேரக்டர் தான் ராதாமோகன். மோஸ்ட்லி எல்லாமே ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் வெப் சீரிஸாக பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் இந்த டியூரேஷன் எல்லாத்தையும் கட் பண்ணாலே ஒரு 3 மணி நேரம் படமா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுல ஒரு சில தேவையில்லாத சீன்லாம் கட் பண்ணிட்டா ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நல்ல படமாவே இந்த ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா ஏன் வெப் சீரிஸா ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை வெப் சீரிஸ் கல்ஸ் வளர்ந்து வரனால ராதாமோகனும் பண்ண விடுவோம் அப்படின்றக்கா பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதை ட்ரிம் பண்ணி படமா வச்சிருந்தாங்கன்னா உண்மையில நல்ல ஃபீல் குட் மூவியா இருந்திருக்கும். இப்போ ஒன்றும் குறைஞ்சு போகல. இது ஒரு நல்ல ஃபீல் குட் வெப் சீரிஸா தான் வந்திருக்கு. எல்லாருடைய ரோலுமே இதுல பாத்தீங்கன்னா நல்லா தான் பிளே பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பார்த்து பழகுன ஒரு காட்சி அமைப்புகளா இருந்தனால ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு வெப் சீரிஸாக தான் இருக்கு. ஒரு டீசென்டான ஒரு ஃபீல் குட் வெப் சீரிஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல இந்த சட்னி சாம்பார் அப்படின்ற வெப் சீரிஸ் பார்க்கலாம். யோகி பாபு இருக்காரு அப்படின்றதுக்காக பெருசாக ஹியூமர்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஹியூமர்லாம் ரொம்ப பெருசாலாம் இருக்காது. நன்றி.